2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் சீமான். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் EVK இளங்கோவன் மறைவையொட்டி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தலானது நடந்தது. இந்த இடைத்தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி இருவரும் போட்டியிட்டனர். இந்த தேர்தலில் திமுக சட்டமன்ற உறுப்பினராக VC சந்திரகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். கடந்த 2025ஆம் ஆண்டில் ஈரோடு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பில் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட சீதாலட்சுமிக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டார். அந்த தேர்தல் பரப்புரையின் போது நேரம் தவறி பேசியதாகவும் உள்ளிட்ட பல்வேறு வகையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கூறி ஈரோடு நகர காவல் நிலையத்தில் 4 வழக்குகளும், ஈரோடு தெற்கு காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன. அந்த வழக்குக்கான விசாரணை இன்று நடைபெற உள்ளது. இந்த விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவின் பேரில் இந்த வழக்குக்காக நேற்று மாலை நேற்று மாலை நாம் தமிழர் கட்சியின் சீமான் ஈரோடு வந்த நிலையில் மேலும் இன்று ஈரோடு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகவும் இருக்கிறார். இதனையொட்டி ஈரோடு குமலன்குட்டை அருகே உள்ள தனியார் விடுதியில் நேற்று மாலை நாம் தமிழர் கட்சி வருகின்ற 2026 தேர்தலில் போட்டியிட உள்ளதால் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு கூட்டமானது நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தின் போது பல்வேறு மூத்த நிர்வாகிகள் உட்பட பலரும் அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்திருந்தார். அந்த தொகுதியானது மடத்துக்குளம் தொகுதிக்கு ராதாமணியும், தாராபுரம் தொகுதிக்கு திவ்யா, திருப்பூர் வடக்கு தொகுதி அபிநயா, சிங்கநல்லூர் தொகுதிக்கு நிர்ஜி, காங்கயம் தொகுதிக்கு கார்மேகன், பல்லடம் தொகுதிக்கு தமிழினியன், கோவை வடக்கு தொகுதிக்கு நர்மதா, திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு தினேஷ், அவினாசி தொகுதிக்கு மேகனா ஆகியோரை வேட்பாளராக அறிமுகப்படுத்தியுள்ளார். மேலும் முக்கிய நிர்வாகிகளுடன் அதனைத் தொடர்ந்து அந்த முக்கிய நிர்வாகிகளுடன் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் 2026 தேர்தலை குறித்தும் கலந்தாய்வு கூட்டத்தில் பேசப்பட்டது. இனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.